வார்த்தைன்றது நீங்கள் அந்த ஒரு அறைக்குள்ளே 2 பேர் பேசி சிரிச்சிக்கிற மாதிரி பொதுக்கூட்டத்தில் பேசுறது இவங்க இன்னமும் இந்த 60கள் 70கள் 80கள் காலத்திலேயே இருக்கிறாங்க. இவர் தொடர்ச்சியாகவே இவருக்கும் சரி துரைமுருகனும் சரி இந்த வாய் கொழுப்பு அதிகம். இது வந்து திமுக தலைவர்கள்ட்ட பெரும்பாலும், அதிமுக கூட அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் நெருங்கி பழகுனீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. இவங்கள்ட்ட இந்த இது வாய் துடுக்கு, இந்த பேச்சுகள், மற்றவர்களை கேவலமாக பேசுறது, உலகத்திலேயே நம்ம மட்டும்தான் அறிவாளி, மற்றவங்க எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்குறது. இப்போ விஜய் வராருன்னா நடிக ஒன்றுக்கும் உதவாதவன், உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி. நேற்று கூட அமைச்சர் காந்தி சொல்கிறாரு, அரசியல் வேறு நடிப்பு வேறு. நீங்கள் பெரியாளாக இருக்கலாம், நடிப்பு அரசியல்ன்றது வேறு. என்ன வேறு? திமுக சாதாரண மக்களை விடுங்க சார், ஒரு மேயரை வந்து சொல்லுமா அப்படின்னு சொல்லுமான்றது கையை பிடிச்சி இழுத்து இந்த வேலைகள்லாம் வந்து அப்போ மேயர் பதவிக்கு இவங்க அந்த மாண்பை குலைக்கிற வேலையை பண்ணுறாங்க. வணக்கம் சார். வணக்கம். நேற்று பாமக அதில் வந்து தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து நீக்கியதாக நிறைய செய்திகள் போயிட்டுருக்கு. என்ன நடக்கிறது பாமகவில்? பாமக வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்குது. என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆகிருக்கு, எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தலைவரை நீக்கிறேன் அப்படின்னு ராமதாஸ் முடிவு எடுக்கிறதும், கூட்டணி பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்றதும் ஏதோ உள்ள இருக்குதுன்னு தெரியுதா? இன்னொரு பக்கம் திமுகலேருந்து ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. எப்படின்னா, ராமதாஸ் திமுக பக்கம் நிற்கிறாரு, அன்புமணி என்டிஏக்கு இழுக்கிறாரு. ஏற்கனவே இது வந்து எப்படி உல்டாவாக சொல்கிறாங்க. என்டிஏ இதில் தான் பாமக இருக்குது, பல வருஷமாக ட்ராவல் பண்ணுறாங்க 2014 அப்போது ராமதாஸ் இப்போ புதுசாக இங்கே இழுக்கிறாரு. இதில் பிரச்சனை ஆயிருக்கு. அந்த பிரச்சனையுடைய வெளிப்பாடாக கூட்டணி நீ தானே தலைவர், நீ இருந்தால் தானே கூட்டணி தீர்மானிப்ப அப்படின்ற அடிப்படையில் நான் வந்து தலைவரை நானே எடுத்துக்கிறேன், கூட்டணி பற்றி நான் அறிவிக்கிறேன்ற மாதிரி நடக்கிறாங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து இந்த 2 கூட்டணிக்குள்ள பாமக எங்கே இருக்கணுன்றது சம்பந்தமாக இவர்களுக்குள் ஒரு பிரச்சனை வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேற எதுவும் கிடையாது. நீங்கள் முகுந்தன் பிரச்சனையிலேயே மேடையிலேயே மோதிக்கிட்டாங்க. ஆனால் மறுநாளே அது விஷயமா சமாதானம் பேசப்பட்டு முகுந்தன் இல்லை அப்படின்ற முடிவு உருவாக்கி இவரும் நான் பனையூரில் அலுவலகம் ஆரம்பிச்சிருக்கேன் அங்கே வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக தான் போகுது. ஆனால் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுனா கண்டிப்பாக தேர்தலை ஒட்டி என்டிஏ கூட்டணியை பலகீனப்படுத்தணும்னு திமுக பாமகவை தன் பக்கம் இழுக்குது. அப்போ தன் பக்கம் இழுக்கிறது மூலிமா என்டிஏ கூட்டணிக்கு வேறு யாரும் போகாமல் ஒரு பலகீனமாகும். இவர் விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால நீங்கள் இயல்பாகவே பட்டியலின இளைஞர்களுடைய வாக்குகள் விஜய் பக்கம் போகிற காரணத்தினால திருமாவளவன் நம்ம கூட இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ இது இல்லை. அதை விட பாமக கூட இருந்தால் கொஞ்சம் பலம் கிடைக்கும் முடிவு பண்ணி இழுத்து இருக்கலாம். அப்படி ஒருவேளை இவர் திமுக பக்கம் போகலான்னு முடிவெடுத்ததில் 2 பேருக்கும் இடையில பிரச்சனை உருவாகி அதனுடைய வெளிப்பாடாக இது நடந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு கேள்வி என்ன தோணுதுன்னா, கட்சியை 2ஆக பிளவுபடுத்துறதுன்றது கட்சியை இன்னும் பலவீனம் தானே படுத்தும். எந்த கட்சிகள்? பாமக வந்து 2ஆக பிளவுபடுத்துறதுன்றது கட்சி பலவீனம் தானே படுத்தும். 2ஆக எங்கே பிளவுபட்டது? இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குன்னு ஒரு தனி ஒரு இது இருக்குல்ல சார், அவருக்குன்னு ஒரு இருக்குதுங்க, எல்லாம் ஓகே. இப்போ அன்புமணி ராமதாஸ் எதுவும் அறிவிச்சாரா? இல்லை, நான் தான் கட்சி, அப்பா வந்து முடிவு வந்து சரியில்லை, என்னை நீக்கினது செல்லாது, நான் எடுத்தது தான் முடிவுன்னு ஏதாவது அறிவிச்சாரா? ஆனால் திரு ராமதாஸ் அவர்கள் அறிவிக்க வெளியே விட்டோன்னே இதை பற்றின பேச்சுகள் நிறைய கிளம்பி இருக்கலாம் தொண்டர்கள் மத்தியில். அதெல்லாம் வரும், உடைய கூட செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி அதிகமான இளைஞர்கள் மற்றவர்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருக்காங்க. அதுக்கு அந்த திலகபாமா அப்படி அறிக்கையே சாட்சி. அதனால் வந்து கரெக்டான முடிவுனா என்டிஏ கூட்டணியில் இவங்க போகிறது தான் இவங்களுக்கு லாபம், அன்புமணிக்கும் லாபம். அதனால் வந்து அது இயல்பாகவே இருக்கிற கூட்டணி. திடீர்னு வந்து இவங்க திமுக மெர்ஜ் ஆனாங்கன்னா இவங்க திமுகவுக்கு எதிராக பேசின பல விஷயங்களுக்கு இப்போ உட்காந்து சிலுவை சுமக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். 5 வருஷம் இவங்க திமுகவை எதிர்த்து பண்ண அரசியலுக்கு அப்படியே உல்டா அரசியல் பண்ண வேண்டியிருக்கும். அது எல்லாமே பாமகக்கு பலகீனம் அப்படின்றது தான். அந்த அடிப்படையில் அன்புமணி ஒரு வேளை முடிவெடுத்து இல்லை நான் தான் அது அப்பாவை வந்து நான் தலைவர்ன்ற முறையில் கட்சி விட்டு நிற்கிறேன்
அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது சொல்ல முடியாது. ம். இது மாதிரி எடுக்காத வரைக்கும் நம்ம அதை பற்றி கருத்து சொல்ல முடியாது. ம். ஆனால் இது பலகீனம். இல்ல நான் அத வந்து ஹைப்போதெட்டிக்கல் ஒரு கொஸ்டினா தான் வச்சேன். இப்படி ஒருவேளை 2ஆக பிரிந்தால், அது கட்சிய பலவீனப்படுத்தும். அப்படி கட்சிய பலவீனப்படுத்துறது மூலியமா மீண்டும் என்டிஏ கூட்டணியா இருக்கட்டும், இல்ல இந்திய சாரி அது திமுக திமுகவுக்கு தான் பலகீனம். ம். ஏன்னா கட்சி 2ஆ போச்சுன்னா, அன்புமணி தலைமையில் இருக்கிற பாமக தான் போய் சேரும் ம். ஒரிஜினலா. அப்போ திமுக கிட்ட இருக்கிற வர்ற பாமக எடுத்து வச்சுங்க, நீங்கள் விசிகாவை வெளியே தொட்டுவீங்க. ம். அப்போ திமுகவுக்கு இன்னும் பலகீனம் அதிகரிக்கும். ம். அது விசிகா நீங்க சொன்ன மாரி, விசிகாவ இப்ப வெளிய த த த தள்ளுற நிலைமைக்கு திமுக இவ்வளோ இதா நவுறுதுன்னா, அந்த அளவுக்கு அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்காங்களா? அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. ம். அவங்க எப்படியாவது இந்த என்டிஏ பலமாக கூடாதுன்னு பார்க்குறாங்க. ம். அதிமுக தாவேகா ஒன்று சேரக்கூடாதுன்றதுக்காக என்னென்ன நரேட்டிவ்லாம் செட் பண்ணாங்க தெரியும். ம். இப்போ அது இல்லைனானோன்னா என்டிஏ ஃபார்ம் ஆச்சுன்னா சிக்கல் வருன்றதுனால ம். என்டிஏல இருந்து கட்சி இழுக்கணும்னா எந்த கட்சி இருக்கு? ம். ஏற்கனவே பிரேமலதா பேசிட்டாங்க. ம். இப்போ ராமதாஸையும் இழுத்துட்டா பாஜக அதிமுக மட்டும் இருக்கும் ம். அப்படின்ற ஒரு கணக்கு போடுறாங்க. ம். அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல கணக்கு தான். ஆனால் பாமகக்குள்ள அது குண்டு வைக்கிற கணக்கு. இதைத் தொடர்ந்து திரு பொன்முடி அவர்கள் நே 6ஆம் தேதி ஒரு விழாவுல பேசும்போது தவறாக பேசிவிட்டார்ன்னு சொல்லி, இன்னைக்கு அவருடைய பதவிய வந்து கட்சி பதவி வந்து பறிச்சிருக்காங்க. ஆ ஏ ஏன் இந்த திடீர் திடீர்னு திடீர் நடவடிக்கை? திடீர்னு தான் நடக்குதுல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பேசினாலும் கண்டுக்க மாட்டாங்க. ம். இப்போ என்னடா திடீர்னு அந்த மாதிரி தான் நீங்களும் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். தேர்தல் காலம்ல. 2வது இவர் அடிப்படையிலே கை வைக்கிறார். எப்படி சனாதன பேச்சு உதயநிதி பேசி இந்திய லெவலில் பெரிய பிரச்சனையாச்சோ, இந்திய கூட்டணிக்கே பிரச்சனையாச்சோ, ம். அது மாதிரி சைவம் வைணவம் தான் முக்கியமான ஒரு இது. ம். அதில் போய் ஒரு அவதூறு பரப்புற மாதிரி பேசுறது, அதுவும் கொச்சையாக ம். தான் வகிக்கிற பதவி, தன்னுடைய இத்தனை ஆண்டு கால அரசியல், தான் ஒரு பேராசிரியர், தான் பலருக்கு வழிகாட்டுதல், ஒரு இந்த மாதிரி முதிர்ந்த அரசியல்வாதி பேசின மாதிரி இல்ல அந்த எல்லாத்தையும் வார்த்தை. மீறி இந்த வார்த்தைன்றது நீங்கள் ஒரு அறைக்குள்ளே 2 பேர் பேசி சிரிச்சிக்கிற மாதிரி பொதுக்கூட்டத்தில் பேசுறது, இவங்க இன்னமும் இந்த 60கள் 70கள் 80கள் காலத்திலேயே இருக்கிறாங்க. அப்போல்லாம் இப்படி தான் எனக்கு என்னன்னு பேசுறது இதெல்லாம். ஏன்னா அப்போ சமூக வலைதளம் கிடையாது, வீடியோ கிடையாது. கேட்குறவன் ஒருத்தர் 2 பேர் சொல்லிக்குவான். ம். மற்றபடி பெருசாக இருக்காது. அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இந்த காலம் சமூக வலைதள காலம். கூட இருக்கிற கட்சிக்காரனை எடுத்து வெளியே தூக்கி போட்டுருவோம். அது பார்த்தா 10, 100, 1000ன்னு ஸ்ப்ரெட் ஆகிடும். ம். இவர் தொடர்ச்சியாகவே இவருக்கும் சரி, துரைமுருகனும் சரி, இந்த வாய் கொழுப்பு அதிகம். துரைமுருகன் கூட இப்ப சமீபத்துல மன்னிப்பு கேட்டிருக்காரு. வர அர்த்தமாட்டுறது. அப்போ இவருக்கு என்னன்னா, எல்லாமே இவங்களாம் பண்ணையார் அந்த நிலப்பிரபுத்துவ மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க. ம். அதாவது ஜமீன்தாரி முறை, நிலப்பிரபுத்துவர்கள், பண்ணையார்கள் இதெல்லாம் ஒழிஞ்சு போனாலும், ம். அந்த மனநிலையுடைய மிச்ச சொச்சம் நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. ம். வீட்டில் பெண்களை நடத்துகிற விதம் இருக்குல்ல, ம். அதெல்லாம் நிலப்பிரபுத்துவ மனப்பான்மையுடைய ஒரு வகை. ம். ம். என் வேலையை நீ செய்யணும், சாப்பாடு நீ கொண்டு வந்து வைக்கணும், நீ தட்டு நீ கழுவணும். எல்லாரும் எனக்காக வேலை பார்க்கணும். எல்லாரும் இல்லை, வீட்டில் இருக்க பெண்கள் நமக்காக வேலை பார்க்கணும்னு நினைக்கிறது. ம். அது ஒரு நிலப்பிரபுத்துவ மனப்பான்மை. ம். பெண்களை ஒரு பிரச்சனைன்னு பேசுகிறாங்கன்னா கிண்டல் பார்வை பார்க்கறது, ம். நீங்களாம் ஒரு ஆளா அலுவலகத்தில் இவங்களாம் ஒரு ஆளாயவா அப்படின்றது, கேரக்டர் அசசினேஷன் பண்ணுறது, இது எல்லாமே நிலப்பிரபுத்துவ சிந்தனையுடைய மிச்ச சொச்சங்கள். ம். அதே மாதிரி ஜாதிய எண்ணங்கள், ஜாதிய எண்ணம் வந்து நிலப்பிரபுத்துவ மனப்பான்மையுடைய முக்கியமான எண்ணத்தில் ஒன்று. ம். எல்லாத்துக்கும் மேலே இந்த பேதம் பார்க்கறது, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்றது, நீங்களாம் ஒரு ஆளான அந்த அந்த பொருளாதாரத்தை வச்சு பண்ணுறது. இது வந்து திமுக தலைவர்கள்ட்ட பெரும்பாலும், அதிமுகட்ட கூட அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் நெருங்கி பழகுனீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. இவங்கள்ட்ட இந்த இது வாய் துடுக்கு, இந்த பேச்சுகள், மற்றவர்களை கேவலமாக பேசுறது, உலகத்திலேயே நம்ம மட்டும்தான் அறிவாளி, மற்றவங்க எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்குறது. இப்போ விஜய் வராருன்னா நடிகன், ஒன்றுக்கு உதவாதவன், உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி. நேற்று கூட அமைச்சர் காந்தி சொல்கிறாரு, ம். அரசியல் வேறு, நடிப்பு வேறு. நீங்கள் பெரியாளாக இருக்கலாம், நடிப்பு அரசியல்ன்றது வேற. என்ன வேற? அவர் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? வச்சு செஞ்சு விட்டாப்புல நீட்டு மேட்டரில். ம். கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் இடி மாதிரி அந்த அறிக்கை ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமு தெளிவான அறிக்கை. ம். அப்போ அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. ம். ஆனால் இந்த மாதிரி சொல்கிறது, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது. என்ன நீ நடிகர், உனக்கு என்ன தெரியும்? என்ன வந்து கேள்வி கேட்குற? சரி, உன்னை கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லு. ம். நீ யார்? நீ உனக்கு என்ன இது? பத்திரிகையாளர்கள் அணுகிறதும் பாருங்கள். ம். இந்த பிரிண்ட் மீடியா போய் சேனல்லாம் வர ஆரம்பித்தோன்னே, இவன் கூலிக்கு ஆள் பிடிக்கிற மாதிரி தானே வேலைக்கு ஆள் எடுக்கிறது. ம். நீ டிகிரி முடிச்சிட்டியாவா அப்படின்னு. இவனுக்கும் வாழ்க்கையில் பத்திரிகையாளர்கள் இந்த சுயமரியாதையோடு இருக்காது. மைக்கை தூக்கிட்டு ஓடுறது, அவன் பின்னாடியே போகிறது, காருக்குள்ளே உட்காருக்கும் போது மைக்கை போய் கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போக போக என்னன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு மதப்புன்னா, ஏன் காவிரி பிரச்சனை இல்லை சார், மேகதாட்டு
இல்லை சார் அந்த அணை கட்டியிருக்கேன். கட்டினா? இல்லை சார் கர்நாடகா கட்டியிருக்கேன். அதுக்கு? இல்லை உங்கள் கருத்து. என் கருத்துலாம் அப்பா அப்படின்றது. என்ன நீங்க யாரு? அவன் யாரு? அவன் ஒரு சின்ன பையனா கூட இருக்கட்டும். ஒரு 25 வயசு பையனா. ஆனா அவன் ஒரு நிறுவனத்துடைய ரெப்ரசன்டேட்டிவ். ஒரு தொலைக்காட்சி இருந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? அத எத்தனை மக்கள் பார்க்கிறார்களோ அவர்களுடைய கேள்வி இது. கேள்வி. மக்களுடைய சார்பாக வைக்கப்படும் கேள்வி. கேள்வி. ஆனா நீங்க உங்களுடைய ஆட்டிட்யூட் எப்படி இருக்கு? என்ன? இதுவா? போ அப்படின்றது. அப்போ இந்த இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்த இளைஞர்களை வச்சு மதிக்கிறது. இவன் வர்றானே, இன்னும் சில இடங்கள்ல ஆதாயங்களுக்காக வர்ற செய்தியாளர்களை அதை வச்சே மதிக்கிறது. அந்த மாதிரி தான் இவர் இந்த சமூக நீதி திட்டங்கள்னு சொல்லிட்டு இப்போ ஜெயலலிதா கிட்ட இவங்க பார்த்தா ஜெயலலிதா ஒரு மேன்மையான சமூகத்தை சேர்ந்தவர், அந்த புத்தி இருக்குது இந்த புத்தி இருக்குன்னு எந்த காலத்துலையும் ஜெயலலிதா அதை வெளிப்படுத்திட்டது இல்லை. அவருடைய பக்தி இந்த மாதிரி விஷயங்களில் அவருக்கு நம்பிக்கைகள் இருந்தது தவிர அதை கூட யாருக்கிட்டையும் அவங்க வந்து வெளிப்படுத்திட்டது கிடையாது. பார்த்தா இவங்களாம் இவ்வளோ சமூக நீதி பேசுகிறாங்க. ஆனால் ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவரை பெரிய பதவி கொடுத்து அழகு பார்த்தவங்க ஜெயலலிதா. பல விஷயங்களில் முன்னுதாரணமாக இருந்தவங்க. இலவசன்ற வார்த்தையை கூட விலையில்லான்னு மாற்றின ஆளு ஜெயலலிதா. ஆனால் நீங்கள் அந்த இலவச பேருந்து சேவையை ஓசி பஸ்ஸு சேம் பொன்முடி தான் பேசினார். அதுதான். அப்போ அந்த எண்ணம் எதுலேருந்து வருது? ஆதிக்க மனப்பான்மை, அந்த நிலப்பிரபுத்துவ சிந்தனையுடைய மிச்ச சொச்சங்கள். இதுடைய வெளிப்பாடு தான் நீனா எசியாமா அப்படின்றது, ஏய் சும்மா அப்படின்றது, இந்த கொடுத்த மனு வச்சு தலையில் அடிக்கிறது. நீ தலையில் அடிக்கிறன்ற அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, தலையில் அடித்தானா கையில் அடித்தானா ஒரு கட்டையை வச்சு அடித்தானா, நீங்கள் மினிஸ்டரு, இது அவர் பண்ணல, இன்னொரு மினிஸ்டர் பண்ணார். வர்ற மக்கள் அடிமைகள் மாதிரி அவங்கள நம்ம அடிக்கலாம். வட்ட செயலாளர் அடிக்கிறது, தலையில் அடிக்கிறது, கல்லு தூக்கி அடிக்கிறது, இது எல்லாமே நீங்கள் திமுக மினிஸ்டர்ஸை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டோம். திமுக சாதாரண மக்களை விடுங்க சார், ஒரு மேயரை வந்து சொல்லுமா அப்படின்னு சொல்லுமான்றது, கையை பிடிச்சி இழுத்து இந்த வேலைகள்லாம் வந்து அப்போ மேயர் பதவிக்கு இவங்க அந்த மாண்பை குலைக்கிற வேலையை பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ஏன் இந்த பிரச்சனைனா, இது தேர்தல் நேரம். தேவையில்லாமல் இப்போ நான் சொல்கிறேன், சனாதனத்துக்கு என்னென்ன வழக்கு போட்டாங்க, என்னென்ன பிரச்சனை வந்ததோ சேம் அதே பிரச்சனையை பொன்முடி சந்திக்க போகிறார். புகார் கண்டிப்பாக போகும். இந்தியா லெவலில் சைவம் வைணவத்தை ஒரு அவமதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு பிரச்சனை கிளப்பும் போது இந்தியா கூட்டணி தலைவர்கள் என்னையா இவங்க கூட்டணிக்குள்ள இருந்து இதே ஒரு பெரிய பிரச்சனைன்னு அவங்க முந்திக்கிட்டு இதை நாங்கள் கண்டிக்கிறோன்னு சனாதனம் பற்றி சொன்ன மாதிரியே சொல்ல வேண்டிய நிலை வரலாம். அது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து தலைவரை தூக்குங்க அப்படின்னு தூக்கிட்டாங்க. அமைச்சரவையிலேருந்து அதுக்கு வந்து இன்னும் மோசமாக பேசினா தூக்குவாங்க. இந்த இது பத்தாது, அமைச்சர்லேருந்து தூக்குற அளவுக்கு இது பத்தாது. இன்னும் மோசமாக பேசினா அமைச்சர்லேருந்து தூக்குவாங்க, இல்லை எதிர்ப்பு வந்தால் தூக்குவாங்க. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட பல் பிடுங்க இது மாதிரி ஆகிட்டாங்க. அவருக்கு எதிரான அரசியல் பண்ணுறதுக்கு திமுக உள்ளே ரெடி ஆகிட்டாங்க. திமுக உள்ள சீனியர்களுக்கு எதிரான அரசியல்ன்றது ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ நேருக்கு எதிராக, இவருக்கு எதிராக, ஏற்கனவே பழனி மாணிக்கம், இன்னும் பலர், பொங்கலூர் பழனிசாமி, பலரும் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு இருக்காங்க. வீரபாண்டி ஆறுமுகம் ஃபேமிலியே ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது. இப்போ தான் ராஜேந்திரன் வந்திருக்காரு மினிஸ்டராக. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி சீனியர்ஸை வந்து ஓரங்கட்டுற ஏற்பாடுகள் அது தனியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் துரைமுருகன் இருக்கார், நேரு இருக்கார், பொன்முடி இருக்கார். எல்லாம் பொன்முடிட்ட அவர் தொகுதியிலே பிடுங்கி அவருடைய எதிரி ஆளுக்கு மாவட்ட செயலர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பலரும் சரி இவங்க தான் கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்தா இவங்க சிஇஓக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார் ஒருத்தர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மற்ற இதே அதிமுகவில் பண்ணால் அது வருஷம் பூரா வச்சு ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க பண்ணுறத நாங்கள் எங்களை மிஞ்சி யாரும் கிடையாது, கற்றுக் கொடுக்கும் மின்னம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு அடிப்படையில் இவரை இப்போ நீக்கியிருக்காங்க. திருச்சி சிவா கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, தலைவரை நீங்கள் வேறு பேசி வச்சுருக்கீங்க, அடுத்த வீடியோ உங்கள் தான் அப்படின்னு. ஐயோ என்னடா இது, ஏற்கனவே தட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை வேறு பொதுச் செயலரே பிடிக்கிட போகிறாங்க, பிடுங்க முடியாது. இருந்தாலும் ஒரு பயம். அவரையும் கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. உடனே அவர் நான் வந்து மன்னிப்பு இப்போ தான் தெரிஞ்சுது, தம்பி என்னை கூப்பிட்டு சொன்னாப்புல, ஆனால் நீ இந்த மாதிரி பேசிட்டீங்கன்னு. அது வரைக்கும் தெரியாதா? நீங்கள் யார்? இவருக்கு ஒரு பெருசாக சொல்லணும். இவர் யார், எங்கேருந்து வந்தார், எப்படிப்பட்டவர், கட்சிக்கு இவர் தான் பொதுச் செயலாளர், இதெல்லாம் சொல்லணும். அவரும் அதே தானே, இதே ஆட்டிடியூடு தானே. அந்த அடிப்படையில் ஒரு மன்னிப்பு கேட்டதெல்லாம் பெரிய விஷயங்க. எலெக்ஷன் வந்தால் இவங்க எப்படி மாறுவாங்கன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். இன்னும் பிரியாணி கடையில் போய் மன்னிப்பு கேட்டால் தெரியுமா? ஆமாம். அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இனிமேல் நடக்கும்.
இது தொடர்ந்து கனிமொழி அவர்களும் சரி, இவரு கூட்டணி கட்சி தலைவரான முத்தரசன் சண்முகம் அவர்களும் சரி, அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த திடீர் அறிக்கை, அந்த அறிக்கைகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? கனிமொழி அறிக்கை விட்டது உண்மையிலேயே வரவேற்க தகுந்த ஒண்ணு. ஏன்னா ஒரு பெண் தலைவரா அவங்க பல விஷயங்களுக்கு இவங்களுக்காக சிலுவை சுமக்கிற மாதிரி ஆகுது. இதுக்கு சொன்னீங்களே என்ன சொல்லுங்க, இதுக்கு என்ன சொல்றீங்க கனிமொழி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் டேக் பண்ணி போடுறதெல்லாம் நடக்கும். இந்த விவகாரத்தில் உடனடியாக ஒரு அமைச்சராக இருந்தாலும் ஒரு மூத்த தலைவராக இருந்தாலும் டக்குன்னு கனிமொழிகிட்ட இருந்தால் முதல் எதிர்ப்பு வந்தது. அது வந்த ஒரு மணி நேரம் கழிச்சு தான் இவரை நீக்கிறாங்க. அந்த வகையில் பாராட்டலாம். ஆனால் சண்முகம் கதையா அப்படி கிடையாது. நீக்கிட்டாங்க தலைவரை. அறிக்கை வந்துக்குது, இந்த பாருங்க வந்துக்குது. எப்பவுமே பொதுச்செயலாளர் தான் பண்ணுவார், தலைவரே நீக்கிட்டாரு. அப்படியா? அப்போ நம்ம அறிக்கை விடலாம்ல. எதுக்கு முத்தரசன்ட்ட கேட்டுக்குங்க. ஹலோ முத்தரசன், அறிக்கை விடலாமா? நான் யோசிச்சுன்னு இருக்கேன். இருந்தாலும் நீக்கிட்டாங்க, சரி நீங்கள் முதல்ல விடுங்க, நாங்கள் அடுத்து பின்னாடியே வரோம். போர்வாள்கிட்ட கேட்கலாமா? போர்வால் உரையில் வால் சிக்கி ரொம்ப நாள் ஆகுது, அதனால் நீங்கள் விடுங்க முதல்ல, நாங்கள் வந்து விட்றோம். ஏன்னா நீக்கிட்டாங்கல்ல, இனிமேல் தைரியமாக நம்ம கண்டிக்கலாம். நான் திரும்ப கிட்ட கேட்போமா? இல்லைங்க அவர் மனக்கவலையில் இருக்கார், என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல விடுங்க அப்படின்னா இவர் முதல்ல விட்டுருக்காரு. ஒவ்வொருத்தராக மொல்லமாக இருந்தாலும் அப்படி இப்படின்னு விடுவாங்க. அதுதான் நடக்கும். மயிலிறகளை வருடி கொடுக்குற மாதிரி எடப்பாடிக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவோம். நீங்கள் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர், விஜய் அந்த பொதுக்குழு நடந்தது, பொதுக்குழு இல்லை, இஃப்தார் விருந்தா சாரி, 4 பாய் நிற்கிறான். என்னடான்னு கேட்டால், சார் நாங்கள் அங்கேயும் இருப்போம் இங்கேயும் இருப்போன்றாங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை பேசினார். அது இவங்களுக்கு என்னென்னா, சிறுபான்மை மக்கள் நம்மளை விட்டு எங்கேயும் போக போகிறதில்ல. இதே இந்த மாதிரி இருந்தால் அடித்து புரண்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சிறுபான்மை மக்கள் எங்கே போயிடுவாங்க? அதனால் ஏடிஎம்கே ஓட்டு போட முடியுமா? பிஜேபி இருக்குல்ல, அதனால் அப்படின்னு அவரை கண்டுக்கவே இல்லை. அவர் அதிகபட்சமாக இங்கே இப்படி அப்படி இப்படின்னு மன்னிப்புலாம் கேட்கல, போட்டால் அவர் இப்போ இருக்க தான் செய்கிறாரு. அதனால் இவருக்கு சிறுபான்மை மக்கள் மேலே அக்கறை இருக்கா? கிடையாது. அண்டு இன்னொரு விஷயம் சார், இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விஷயம் பேசினப்போ என்கிட்ட ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் பேசினார். என்ன சார் இவ்வளோ இதாக பண்ணுறீங்கன்னு கேட்டப்போ, எங்களால் வேறு என்ன பண்ண முடியும் தம்பி? என்ன பண்ண முடியுமா? கண்டிச்சாலும் முதுகெலும்பு இல்லை, கண்டிச்சாலும் அவங்க வந்து ஒரு இது எடுக்க போகிறது இல்லை. ஆனால் எங்களை அடிமை மாதிரி நினைக்கிறாங்க. எலெக்ஷன் வரட்டும், நாங்கள் பார்த்துக்கிறோம். எடுக்காமல் போட்டோங்க. நீ கண்டிக்கணும்ல, 4 பேர் கண்டிச்சாதானே பயம் வரும். ஜவாஹர்லால் என்ன பண்றாரு? இல்ல, அவர் சொன்ன முக்கியமான ஒரு வார்த்தை வந்து, எலெக்ஷன் வரட்டும் தம்பி, எல்லாம் எங்க காலில் தான் வந்து விழுவாங்க. அது அப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கேற்ற விழுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களுக்கான சலுகைகளை வாங்கிட்டு கம்முன்னு இருப்பீங்க. வேற என்ன? நீங்க உங்க எதிர்ப்பை காமிக்கணும்ல. ஜவாஹர்லால் என்ன பண்றாரு? இந்த முஸ்லீம் லீக் காதர் மொய்தீன் என்ன பண்றாரு? அதை ஆதரிச்சிட்டு இருக்கிற அந்த இவரு அவர்லாம் திமுக போயிட்டாரு. கண்டிச்சா திமுக விட்டு நீக்கிடுவாங்க. ஏங்க நான் விசிகால இருக்கேங்க, இல்லைங்க நீங்கள் திமுகவில் இருக்கீங்க, அதனால் உங்களை நீக்கிட்டு வருவாங்க. அதனால் யாருக்குமே அதை பற்றி இது கிடையாது, காதலே வாங்க மாட்டாங்க. இதை வார்த்தையை அதிமுகவில் ஒரு செய்தி தொடர்பாக பேசியிருந்தா இஸ்லாமிய காவலர்களாக வானத்துக்கு பூமியும் குதிச்சிருப்பாங்க. அதனால் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.